அல்லாஹ் முழுதையும் சொல்லிவிட்டார். தபாரக்கல்லதீ பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் சொல்கிறான், ஆட்சி என்னிடம் இருக்கிறது. நீங்க சொல்றீங்க அவர் ஆள்றார் இவர் ஆள்றார், எல்லாமே பொய். ஆட்சி என்னிடம் இருக்கிறது, நான் தான் முழுதுக்கும் சக்தி உள்ளவன். அல்லாஹ் சொல்கிறார், الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور. உங்களுக்கு மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்தது எதற்கு தெரியுமா? அழகான அமல் செய்தது யார் என்று சோதிப்பதற்குத்தான், வேறொன்றுக்கும் அல்ல. நீங்க ஜாப் செய்யறதுக்கு, நீங்க வீடு கட்டுறதுக்கு, வாகனம் வாங்கி பெருமை அடிப்பதற்கு நான் உலக வாழ்க்கையை தரவில்லை. அல்லாஹ் சொல்றான், நீங்க உருவாக்கி கொண்டது. இப்படி வீடு கட்டணும், ஏசி போடணும், இப்படி வாகனம் ஓடணும் என்றெல்லாம் நீங்க உருவாக்கி கொண்டு, உங்களை அனுப்பியது ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, யார் உங்களில் அழகான அமல் செய்கிறார் என்பதை சோதிப்பதற்குத்தான். வஹுவல் அஸீஸுல் கஃபூர். அல்லாஹ் சொல்கிறார், என்னை யாரும் தோற்கடிக்க முடியாது, ஆனா நான் மன்னிக்கிறவன். அல்லதீ خلق سبع سماوات طباقا. என்னை பற்றி நீ விளங்க வேண்டும் என்றால் 7 வானத்தை பார். 7 தட்டு ஊடு அல்ல, 7 வானம். திபாகா, தட்டு தட்டான 7 வானத்தை பார். மா தரா ஃபீ ஹல்கிர் ரஹ்மானி மின் தஃபாவுத். என்னுடைய படைப்பில் எந்த குறையையும் நீ பார்க்க மாட்டாய். ஃபர்ஜிஇல் பஸர கர்ரத்தைன் ينقلب إليك البصر خاسئا وهو حسير. திரும்ப திரும்ப பார், ஏதாவது குறை இருக்கிறதா? உனது பார்வைதான் திரும்புமே தவிர என்னுடைய படைப்பில் எந்த குறையும் இருக்காது. وَلَقَدْ زَيَّنَّا السَّمَاءَ الدُّنْيَا بِمَصَابِيحَ وَجَعَلْنَاهَا رُجُومًا لِلشَّيَاطِينِ وَأَعْتَدْنَا لَهُمْ عَذَابَ السَّعِيرِ. உலகத்துடைய வானத்தை கொஞ்சம் பார், நட்சத்திரங்களால் எப்படி அலங்கரித்து வைத்திருக்கிறேன். இரவையில தலையை தூக்கி பாருங்க, எத்தனை லட்சம் நட்சத்திரம் இருக்குது வானத்திலே, அலங்கரித்து வைத்திருக்கிறேன். அல்லாஹ் சொல்கிறான், அதே நேரம் சஈர் என்ற நரகத்தையும் தயாரித்து வைத்திருக்கிறேன். وَلِلَّذِينَ كَفَرُوا بِرَبِّهِمْ عَذَابُ جَهَنَّمَ وَبِئْسَ الْمَصِيرُ. சொல்றான் அல்லாஹ், யாரெல்லாம் என்னை ஏற்றுக்கொள்ள இல்லையோ, இந்த கபரை ஏற்றுக்கொள்ள இல்லையோ, நாங்க இன்னைக்கு அவங்கள பார்த்து கவலைப்படுறோம், எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கலையே உலகத்துல, அவங்க நல்லா வாழ்றாங்களே, அப்படித்தானே? அல்லாஹ் சொல்றார், யாரெல்லாம் என்னை மறக்கிறீர்களோ அவர்களுக்கு நான் நரகத்தை தயாரித்து வைத்திருக்கிறேன். இதுதான் ராவையில் ஓதுறது. நான் வபிஸல் மஸீர், ஆக கெட்ட இடம் நரகம். இன்று நான் சொன்னனே, அசருக்கு பிறகு அசர் வரைக்கும் ஜொலியாக இருக்கலாம். அல்லாஹ்வை மறுப்பவர்கள் அசருக்கு மௌத்தாயிட்டாங்கன்னு வைங்க, இனி நரகம் ஸ்டார். எவ்வாறான நரகம்? இதா உல்கூ ஃபீஹா, அல்லாஹ் சொல்கிறார், அதிலே போடப்பட்டால், நரகத்துக்கு யாரும் கையை கட்டி போறதில்லை சகோதரிகளே, போடப்படுது. யாரும் தொழுகை இல்லாதவங்க, வட்டிக்காரவங்க, அல்லாஹ்வை மறுக்கிறவங்க யாரும் அல்லாஹ் நரகத்தில் என்ன போடுன்னு தைரியமா யாரும் போறதில்லை. அல்லாஹ் சூரா முல்கில ஒவ்வொரு ராவையிலையும் மோத வேண்டிய சூறாவில் அல்லாஹ் சொல்றார், நரகத்தில் போடப்படும். எப்படி போடுறது?
ஜெயிலுக்கு எப்படி அனுப்புறது? கோர்ட்ஸ்ல இருந்து கோர்ட்ல தீர்ப்பு வரைக்கும் 7 நாள் தான் ஜெயில். எப்படி அனுப்புவாங்க? எப்படி போவாங்க? அமைச்சர் பெரிய ஆள் அப்படின்னு சும்மா விடுவாங்களா? 2 கைக்கும் மாஞ்சி. நரகத்துக்கு போடுறது கைக்கல்ல மாஞ்சி. அந்த மாஞ்ச வாயால நுழைவிச்சு பின்துவாரத்தால் எடுக்கப்படும். எடுத்த நிக்கல, அது படுக்கிறது தான். வாயால போடப்பட்டு பின்துவாரத்தால் மாஞ்சி எடுத்ததுக்கு பிறகு எப்படி பிடிக்கிறது? அப்ப கைகால் கைய கால பிடிக்கிறது இல்ல, நரகத்துக்கு பிடிக்கிறது நவாசி வல் அகதா, பாதத்தையும் முன்னெற்றி ரோமத்தையும், இந்த 2ஐயும் பிடிச்சி ஒரு வீசு வீசு. அவ்வளவு. இதைத்தான் ராவையில ஓதுறோம். இந்த ஆயத்தை கருத்து விளங்கி ஓதின ஒருவன் கபருக்கு தயாராக மாட்டானா? இதுதான் சூரத்துல் முல்க். இதா உல்கூ ஃபீஹா, அல்லாஹ் சொல்லுகிறார், உங்களை போடப்பட்டால் சமிஉ ஃபீஹா, இதா உல்கூ ஃபீஹா சமிஉ, அல்லாஹ் சொல்கிறார், போடப்பட்டால் நீங்க அங்க கேட்கிறது என்ன? ஷஹீகன் வஹிய தஃபூர். ஷஹீகா கழுத சத்தம் கேட்கும். ஷஹீகண்டா கத்துற சத்தம். என்ன சும்மா இன்பம் மாதிரி கேளுமா? ஷஹீகா கத்துற, எல்லாரும் கத்துவார்கள். வஹிய தஃபூர், அல்லாஹ் சொல்கிறார், நரகம் கொதித்து கொண்டிருக்கும். தகாது தமையஸு மினல் கய்த், கோபத்தால் நரகம் வெடிக்கும். கோபத்தால் நரகத்துக்கு கோபம் இருக்குது. தகாது தமையஸு மினல் கய்த் குல்லமா உல்கிய ஃபீஹா ஃபௌஜுன் சஅலஹும் ஹஸனதுஹா அலம் யஅதிகும் நஸீர். குரூப்பா தான் நரகத்துல போடுறது. தொழுகில்லாதவங்க வேற கூட்டம், ஊர்ல வட்டிக்காரவங்க வேற, விபச்சாரிகள் வேற, சாராயம் குடித்தவர்கள் வேற. குரூப் ஃபௌஜ். குல்லமா உல்கிய ஃபீஹா ஃபௌஜுன் சஅலஹும் ஹஸனதுஹா. போடப்படும் பொழுது நரகத்தில் 19 மலக்குகள் வாயில நிற்பார்கள், சபானியாக்கள். இவங்க ஒரு கேள்வி கேட்பாங்களாம் போடும் பொழுது, அலம் யஅதிகும் நஸீர், உலகத்துல வாழும் பொழுது எச்சரிக்கையாளர்கள் வரவில்லையா? யாரும் உங்களுக்கு இதெல்லாம் சொல்ல இல்லையா? இப்படி எல்லாம் வாழ்க்கை இருக்குது, கபர் இருக்குது, மஹ்ஷர் இருக்குது, சொர்க்கம் இருக்குது, நரகம் இருக்குது. அலம் யஅதிகும் நஸீர், என்ன சொல்லுவாங்களாம்? காலூ பலா கத் ஜாஅனா நஸீர் ஃபகذبنا وقلنا ما نزل الله من شيء إن أنتم إلا في ضلال كبير. சொல்லுவாங்களா? வந்தாங்க, எச்சரிக்கை நடந்துச்சு. மிம்பர்ல எச்சரிக்கை, ரேடியோல எச்சரிக்கை, எல்லா இடத்துலையும் எச்சரிக்கை. இன்றைக்கு இந்த நாட்டில் முஸ்லீம்களை, இஸ்லாத்தை தெரியாத ஒரு மனுஷனை காட்டுங்கவா, சரி உலகத்தில் காட்டுங்கவா, அல்லாஹ்வை தெரியாத ஒருவன். அல்லாஹ் சும்மா நரகத்தில் போட மாட்டார், எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கு கண்ணை பொட்டினா கபர், நரகம், சொர்க்கம். ஆனா புத்திசாலிகள் குறையும். தெரிஞ்சவங்க எல்லாம் சொல்லுவாங்க, வந்தாங்க, ஆனா பொய் பிச்சிட்டோ. ஏன்னா உலகத்துல விளங்குறது அதுதானே சகோதரர்களே. இப்ப ஜும்மா நான் சொன்னேனே, ஜும்மாக்கு வார வரைக்கும் கபரை பத்தி மறந்துட்டோம். சரி, இப்ப ஜும்மா முடிஞ்சு ஊட்ட போயிட்டோம், மனைவி தொடங்குவா வேற கதை. நல்ல அரைச்ச சாப்பிட்டுட்டு பிரியாணி எடுத்துட்டு படுத்துருவோம். அசர் பாங்கு சொன்னாலும் நரக சிந்தனை, கபர் சிந்தனை இல்லதானே, எழும்ப மனசு வராது. 5 மணிக்கு எழும்பினா இனி கூட்டாளிமாரோட பீச், யாரோட நாங்க சேர்றோம்டா, எங்களை கொண்டு போய் நரகத்துக்கு சேர்க்கிறவன் தான் எங்களோட கூட்டாளி. ஆலிம் உலமாக்கள்,
கபரை பத்தி பேசுறவர்கள், மஹ்ஷரை பத்தி பேசுறவங்களோட சேர்றது இல்லை. நான்